மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மரிஷி பத்ரஜி அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க நம்ம பகவதார் பாப்பாச்சி அறக்கட்டளை சார்ந்த அனைத்து மெம்பர்ஸ்க்கும் அனைத்து மாஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறேன். மாஸ்டர் மாஸ்டர் கொஞ்சம் சவுண்ட் மாஸ்டர் மேடம் பாத்துக்கலாம். நீ முதல்ல பேன் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போ, சாத்தி விட்டு போ. மாஸ்டர் கொஞ்சம் சவுண்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட பேசுறீங்களா? வால்யூம் சவுண்ட் கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்போ ஓகே, பெட்டர். ஓகே, ப்ரொசீட் மேடம் ப்ளீஸ். ஃபுல்லா தான் இருக்கு வால்யூம். ஓகே ஓகே, கொஞ்சம் மைக்கு கிட்ட பேசுங்க. ஓகே 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 ஓகே. நம்ம இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம துளசி தளத்துல நிறைய நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாத்திகம் ஆத்திகம், அதாவது ஆத்திகத்தோட 4 வகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாத்திகம் என்ன, ஆத்திகம்னா என்ன அப்படின்னா, ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் மறுக்கிறது. முதல்ல இருக்குது ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை அதுல என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முடியும். இல்ல நான் கண்ணில் பார்த்தாதான் அதை தெரிஞ்சுப்பேன், இல்ல நான் எதையுமே அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் நாத்திகம். அப்படிதானே? அப்ப முதல்ல என்ன நம்மளுக்கு ஓகே, நம்மளால பார்க்க முடியாதது ஒண்ணு இருக்கு, அதை நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயமும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் நம்ம ஆத்திகத்துல பார்த்தோம். இப்போ இந்த ஆத்திகத்தோட 4 வகைகளை பார்க்கலாம். முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ், மூட பக்தரா தான் நம்ம இருக்கிறோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா, எல்லாமே மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஒரு கடவுள்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வடிச்சு அந்த சிலைக்கு ஒரு பூஜை, அதுக்கான புனஸ்காரம் பண்றது, அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்றது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா என்னை காப்பாத்துன்னு சொல்றது, அப்புறம் ஏதாவது ஒரு இது வந்தா நீ தான் என்னை கைவிட்டுட்ட, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் அந்த சாமி மேல பழிய போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிறது. இந்த மாதிரி நிறைய நம்ம பண்ணுவோம். நம்ம கிட்ட இருக்க தப்ப கொஞ்சம் கூட என்னன்னே தெரிஞ்சுக்கவே மாட்டோம். நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு அறியாமையில இருக்கிறது. ஒரு ஈஸியா அவங்க மேல போட்டுட்டு நீ எல்லாத்தையும் நீ தான் எனக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூடயே டிபெண்ட் பண்ணி எப்பவுமே பயத்திலேயே வாழ்றது. நான் என்னையுமே எப்பவுமே நீங்க தான் காப்பாத்தணும், நான் அப்படி சொல்லிட்டு எந்நேரமும் ஏதாவது ஒரு பயம்னா என்னை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறவங்க தான் அந்த மூட பக்தன் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்ப எல்லாருமே அந்த ஸ்டேஜ்ல நம்ம இருந்துதான் இங்க அடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு நம்ம வந்திருக்கிறோம். அதனால ஒண்ணும் இது கிடையாது, எல்லாமே ஒரு கற்றல் தான். ஆனா அதிலே இருக்கக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சிஷ்யனா இருக்கிறது. சிஷ்யன்னா அவங்களுமே ஒரு குருவுக்கு கீழே இருக்கிறவங்க தான். ஆனா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன தெரியும்னா நம்மளாலையும் குருவா மாறலாம் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஒரு ஒரு பெரிய ஆளுக்கு நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அவர் நம்மளை பார்த்துப்பாரு, அவர் நம்மளை கை தூக்கி விடுவாரு, நம்மளை காப்பாத்தி விடுவாரு, கரை சேர்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நம்ம ஒரு இதுல கீழே இருந்தாலும், ஒரு கைடன்ஸ்ல இருந்தாலும் நம்மளாலும் அந்த குரு மாதிரி ஆக முடியும். நிறைய நம்ம பிராக்டிஸ் பண்ணா, சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா, ரிப்பீட்டா நம்ம பிராக்டிஸ் பண்ணா நம்மளாலும் குருவோட நிலைக்கு அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது. இப்ப நம்மள மாதிரி உள்ள வச்சுக்கோங்களேன். சோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அந்த ஞான பாதையை நோக்கி போறது. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் நம்ம என்ன சொல்றோம், ரெண்டாவது சிஷ்ய பிள்ளைங்களா இருக்கிறது. மூணாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா குரு சொல்றாங்க. குரு அப்படின்னா தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க. சோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாத்தையும் அவங்கள பத்தி, தான் யாரு, எங்க இருந்து வந்திருக்கோம், நம்ம அவங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அப்போ படிப்படியா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓகே. சோ படிப்படியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆன்ம ஞானத்தை பெறுறாங்க. தேடை ஆக்டிவேட் ஆகுது, குண்டலினி சக்தி வெளிப்படையாது. நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். குண்டலினிங்கிறது எங்க இருக்கு, மூலாதார சக்கரத்துல இருந்து மேல் நோக்கி அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் வெளிப்படைகிறீங்களோ, எவ்வளவு தூரம் அந்த விழிப்போடு இருக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா மேல் நோக்கி எழுந்து லாஸ்ட்ல சஹஸ்ரார நிலைக்கு வரும்போது நமக்கு அந்த துக்கமற்ற அந்த முக்தி நிலையை நம்ம ரீச் பண்ணுவோம். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சோ அப்போ நம்ம அந்த குரு ஸ்டேஜ்
ஸ்டேஜ்ல இருக்கும்போது அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிற பக்குவத்தை அடைவோம். நமக்கு அந்த ஞானம், ஆன்ம ஞானம், என்னை பத்தி அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. 100% அவங்கள பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா ஆன்ம ஞானம். நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதா, எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம ஒரு குருவாவோ ஒரு ரிஷியாவோ நமக்கு என்ன செய்வோம், மாறுவோம். அதுக்கப்புறம் பரமகுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த பிரம்ம ரகசியத்தை, படைப்போட ரகசியத்தை, சிருஷ்டியோட ரகசியத்தை, எல்லாருமே ஈக்குவல், எல்லாருமே ஒன்னஸ் அப்படிங்கிற கான்செப்டை எல்லாம் புரிஞ்சு அந்த இடத்த அடையும் போது அவங்கதான் என்ன அப்படின்னா பரமகுரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்துக்கிறது தான். ஸோ முதல்ல மூடபக்தனா இருந்த நம்ம தான் சிஷ்யனா மாறி, அதுக்கப்புறம் குருவா மாறி நம்ம தான் பரமகுருவாவும் மாறுவோம். அப்போ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். நம்ம எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆக முடியும். எல்லாராலையும் பரமகுரு ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க சார். ஸோ அப்ப அந்த கனமானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இவர் வந்து ஒரு குரு வந்து கனமானவர்னா பரமகுரு ரொம்ப ரொம்ப கனமானவர், நல்ல மிக கனமானவர். அதாவது மிக ஆன்ம ஞானம் அடைந்தவர், இந்த பிரம்ம ரகசியத்தை தெரிஞ்சவங்க, அவங்க தான் பரமகுரு. ஸோ அவங்களா நம்ம ஆகணும், அதுதான் நம்ம டார்கெட்டா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்றாங்க, பத்ரஜி சார் நம்ம கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நிர்வாணம். நிர்வாணம்னா இப்பதான் சொன்னேன், முக்தி, துக்கமற்ற நிலை. நம்ம பார்த்தோம் நினைக்கிறோம், ஒரு 3 விதமான துக்கம் நமக்கு இருக்கு. அதாவது நம்மளே நம்மளுக்காக உருவாக்கிக்கிறதா 90% துக்கம். நம்மளோட அறியாமையால, நம்மளுடைய பேட் குவாலிட்டிஸால நம்ம உருவாக்கிக்கிறது தான். அதுக்கப்புறமா ஒரு 9% சில நம்மளை சுத்தி இருக்க சூழ்நிலையால கூட நம்மளுக்கு கிரியேட் ஆகக்கூடியது. அப்புறம் பாத்தீங்கன்னா 1% மட்டும்தான் அந்த இயற்கையால நம்மளுக்கு வரக்கூடியது. அப்ப நம்ம அந்த 99% நம்ம தான் நம்மளை கிரியேட் பண்ணிக்கிறோம், நம்மளுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்போ வந்து அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கும் போது நம்ம அந்த துக்கமற்ற நிலைக்கு நம்மளால வர முடியுங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து துக்கமற்ற நிலையில இருந்து வரோம். அதுக்கப்புறம் துக்கமற்ற நிலையில இருந்து 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 உங்க எப்படி வரீங்கன்னா மறுபிறவி அப்படிங்கிறதுல இருந்து வெளியில வரீங்க. சோ அந்த பிறவி, அந்த சுற்று சைக்கிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜனன மரண சைக்கிள், இந்த அதுல இருந்து வெளியில வந்துடுறோம். அதுக்கப்புறமா என்ன செய்யறோம் அப்படின்னா படைப்பாளியா மாறி சின்ன சின்னதா நம்ம படைக்கிறோம். அப்புறம் பெரிய லெவலா படைப்பாளியா மாறி உலகத்தையே நம்மளால என்ன செய்ய முடியும், படைக்க முடியும். சோ இதுதான் நம்மளுடைய முன்னேற்ற மாஸ்டர்ஸ். முதல்ல எப்படி இருக்கிறோம், ஒரு மூடபக்தனா இருந்து அப்புறமா சிஷ்யானா மாறி, அப்புறமா குருவா மாறி, பரமகுருவா மாறி, துக்கமற்ற நிலைக்கு வந்துட்டு, அதுக்கு துக்கமற்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நிறைய விஷயம் நம்ம பண்ண 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 நம்ம எங்க வரோம், பரிபக்குவ நிலைக்கு வரும்போதுதான் நம்ம எங்க வரோம் அப்படின்னா மறுபிறவி அப்படிங்கிற சுழற்சியில இருந்து வெளியில வரோம். சுழற்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா சின்ன சின்ன கிரியேஷன் எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கிரியேஷனா உலகத்தை கூட நம்ம கிரியேட் பண்றோம். இதுதான் நம்மளுடைய வளர்ச்சி. அப்போ நிர்வாணம், பரிநிர்வாணம், மகா பரிநிர்வாணம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நிர்வாணம் அப்படின்னா முக்தியான நிலை. ஓகேயா. மகா பரிநிர்வாணம் பரிநிர்வாணம் அப்படின்னா அந்த மறுபிறப்பு இல்லாத நிலை. மகா பரிநிர்வாணம் அப்படிங்கிறது தான் உலகத்தை அந்த படைத்தல், நம்ம ஒரு கிரியேட்டரா மாறக்கூடிய நிலை என்ன அப்படின்னா மகா பரிநிர்வாண நிலை. சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிர்வாணம், அப்புறமா என்னது பரிநிர்வாணம், அப்புறம் மகா பரிநிர்வாணம் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ்க்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா நம்மள டெவலப் பண்ணிக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் ரைட்டா. நிர்வாணம்னா துக்கமற்ற நிலை, பரிநிர்வாணம்னா பிறவா நிலை, மகா பரிநிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு படைத்தல் நிலைக்கு நம்ம மாறிடுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷியும் அதேதான். ரிஷி அப்படின்னா தன்னை அறிஞ்சவங்க, அப்புறமா ராஜ ரிஷி அப்படின்னா அந்த பிறவா நிலையை அடைஞ்சவங்க, அப்புறமா பிரம்ம ரிஷி அப்படின்னா அந்த மகா பரிநிர்வாணம் சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது கிரியேட்டரா மாறக்கூடியவங்க தான் பிரம்ம ரிஷி. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அரிஹந்த், இதை கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அரிஹந்த்ங்கிறவங்க தன்னை தன்னை நல்லா அறிஞ்சுக்கிட்டவங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மத்தவங்களுக்கு அதை கற்பிக்க முடியாது. சோ அந்த மாதிரி நிலை அவங்களால மத்தவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே புரியும், அவங்க என்ன யாது எல்லாமே தெரிஞ்சுக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அந்த போதிக்கக்கூடிய நிலையில அவங்க இருக்க மாட்டாங்க. சோ அதுதான் என்ன அப்படின்னா ஹரிகந்த். போதிசத்துவா நிலை அப்படின்னா என்னன்னா
மத்தவங்களுக்கு போதிக்கிற அந்த குருவா மாறுறது. சோ நம்ம வந்து அந்த குருவாக்கு அந்த நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எங்க என்ன பண்ண முடியும், புத்தாவா மாற முடியும். சோ முதல்ல அரிஹந்தா இருந்து போதிசத்துவா நிலைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் புத்தா நிலைக்கு நம்ம என்ன செய்யணும், வரணும். இப்ப புத்தாங்கிறது என்ன அர்த்தம், மகா பரிநிர்வாணம். அவர் சொல்றாரு, அவருக்கு வந்து இது கிடைச்ச உடனே அவர் சொல்றாரு, நான் மகா பரிநிர்வாண நிலையே அடைந்து விட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் ஒரு கிரியேட்டரா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிர்வாணம் அப்படின்னா துக்கமற்ற நிலை. அப்புறம் என்ன சொன்னோம், நம்மளுக்கு பரிநிர்வாணம் அப்படின்னா பிறவா நிலை. மகா பரிநிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கிரியேட்டரா மாறுறது. அதேதான், அததான் ரிஷியா சொல்றோம், குருவா சொல்றோம். எப்படினாலும் ஒரு குரு பரமகுரு எல்லாத்துக்குமே வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு சிஷ்யனா இருந்து அப்புறமா எனது குருவா மாறி பரம குருவா மாறுறது. அதே மாதிரி ரிஷியா இருந்து ராஜ ரிஷியா மாறி அப்புறமா பரம ரிஷியா கன்வெர்ட் ஆகுறது. சோ எல்லாமே அரிஹந்தா இருந்து போதிசத்துவ நிலைக்கு வந்து அதுக்கப்புறமா புத்தா நிலைக்கு மாறுறது. இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் தான் மாஸ்டர்ஸ். அந்த நேம்ஸ் உங்களுக்கு குழப்பமா இருந்தா விட்டுருங்க. இதுல என்னன்னா நம்ம அப்படிதான் நம்மளுடைய அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் இருக்கு. நம்ம இந்த மாதிரிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப்மெண்ட் அடைஞ்சு நம்ம ஒரு கிரியேட்டரா மாறுறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்டு தெரியலைன்னா அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மகா பரிவார் எப்ப யாரு கேட்டாலும் சொல்லலாம், மகா பரிநிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கிரியேட்டரா இருக்கக்கூடிய ஒரு நிலை. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம எங்க என்னவா மாறணும், நம்மளுடைய டார்கெட் என்னவா இருக்கணும், மகா பரிநிர்வாண நிலை, அதாவது அந்த புத்தா நிலை. அதாவது என்ன அப்படின்னா அந்த படைப்பாளி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மாறணும். ஓகே, சோ அதனாலதான் சார் சொல்றாங்க எல்லாரும் புத்தரா மாறுங்க. அப்ப எல்லாரும் புத்தவா மாறுங்கன்னா என்ன அர்த்தம், எல்லாரும் மகா பரிநிர்வாண நிலையை அடைங்க, எல்லாரும் கிரியேட்டரா மாறுங்க அப்படின்னு சொல்லி சார் உங்களுக்கு சொல்றாங்க. ஓகேயா. அப்புறமா இது ரொம்ப நல்லா இருக்கும், குருமார்கள். அதாவது நீங்க வந்து எந்த குருவையும் தேடி போக வேண்டியது இல்லையா மாஸ்டர்ஸ். பாருங்க, உங்களை தேடி குருவே ஓடி வருவாங்க. நீங்க வந்து அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க உங்களுக்கு வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான குரு அவரே உங்களை தேடி என்ன செய்வாரு, ஓடி வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க, தேவையானத தருவாங்க. ஓகேங்களா. அப்ப சொல்லுவாங்க, நம்ம சொல்லுவோம்ல, எப்போ ஒரு சீடன் ரெடி ஆகுறானோ அப்ப குரு அங்க வந்து தோன்றுவாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு போலித்தனமான ஒரு நம்மளுக்கு கிடைக்கிறாங்க, குரு கிடைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த குரு கிடையாது, நம்மளுடைய தன்மைதான். லைக் அட்ராக்ட் லைக்ங்கிற மாதிரி நம்ம என்ன தன்மையில இருக்கோமோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அதே மாதிரிதான் நம்மளோட லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, லைஃப் பார்ட்னர் சும்மா எனக்கு மேட்சே ஆகல ஜெய தக்கன்னு குதிக்கிறதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம தான் என்ன செஞ்சிருக்கிறோம், அவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் அவங்கள அப்ப ஏன்னா நம்ம அந்த தன்மையில இருக்கிறதுனால அவங்க நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாத்துறாங்கன்னா உங்களுக்கு நீங்க அந்த தன்மையில இருக்கிறீங்க. சோ அதேதான் எல்லாமே. அதனால எவ்ரிதிங். இப்போ ஒரு குரு கிடைக்கிறாங்க, நல்ல குரு உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கு கூட காரணம் நீங்க தான். ஏன்னா உங்களுடைய தகுதியை நீங்க உயர்த்திக்கிட்டீங்கன்னா அதுக்கான சூப்பரான குரு உங்ககிட்ட வருவாங்க. இது எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாதனை சதுஷ்டத்தை பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னா இதுல ஒரு 4 ஸ்டெப் சொல்றாங்க சார் வந்து. அதாவது இது வந்து ஆதி சங்கராச்சாரியார் வந்து விவேக சூடாமணில இருந்து சொன்னதுதான் நம்ம சார் எடுத்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. விவேகம், விவேகம்னாலே உங்களுக்கு தெரியும் என்னது, பகுத்தறிகிறது. எது நித்தியம், எது அனித்தியம், எது சத்தியம், எது அசத்தியம், இந்த மாதிரி தெரிஞ்சு பண்றதுதான் என்ன அப்படின்னா விவேகம். இதுதான் ஸ்டார்டிங், பகுத்தறிவுன்னு சொல்றோம். அப்போ எது கரெக்ட், எது தப்பு. சோ தப்புன்னு தெரிஞ்சா தூக்கி தூரம் போடணும், அதே கட்டிட்டு நிக்க கூடாது. சோ அந்த விவேகத்தை நம்ம வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலக போகத்துல அப்படி மூழ்கி முத்தெடுக்க கூடாது, அதிலே இருக்கணும். ஆனா அதுவா மாறக்கூடாது. ஓகேங்களா. எல்லாத்தையும் பயன்படுத்தணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும், ஹாப்பியா இருக்கணும். ஆனா அதுவா மாறி அதுக்குள்ளே மூழ்கிடக்கூடாது. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதுதான் வைராக்கியம் சொல்லி சொல்றாங்க. இந்த பற்றுதல் எல்லாமே இருக்கிறது தான் வைராக்கியம். அதுக்கப்புறம் ஷட் சம்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷட் சம்பத்தில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா தமம், சமம், திதிஷா, உபரத்தி, சிரத்தை சொல்றாங்க. பேரு ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுருங்க மாஸ்டர்ஸ், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. சோ முதல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமம் சொல்லியிருக்காங்க. தமம் அப்படின்னா நம்ம முதல்ல மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய வெளியில இருக்கிற இந்திரியங்கள் இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த புலன் உறுப்புகள்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வரணும். ஓகே, எது பார்க்கணும், எது சாப்பிடணும், எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரணும். அதான் ஃபர்ஸ்ட். சமம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய
வெளி இயந்திரங்களுக்கு பதிலா அதே மாதிரி நம்மள்ட்ட உள்ள இருக்கு பாத்தீங்களா, உள்ள இருக்கக்கூடிய எந்திரியங்களும் என்ன செய்யணும், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். ரெண்டுமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா திதிஷா அப்படின்னா நம்ம வந்து முழுசா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்குதுன்னா அதை முழு அக்செப்டன்ஸோட ஒரு சகிப்புத்தன்மையோட நம்ம அதை வந்து என்ன செஞ்சுக்கணும், ஏத்துக்கணும் மாஸ்டர்ஸ். வலி வேதனை எந்த மாதிரி இருந்தாலும் அது நமக்கானது, நம்மளுடைய கற்றலுக்கானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லா அமைதியா ஒரு அத அக்செப்டன் ஒரு எப்படி சொல்றது ஏற்றல், அந்த சகிப்புத்தன்மையோட அக்செப்டன்ஸோட நம்ம அதை ஏத்துக்கணும். அதுதான் என்ன அப்படின்னு சொல்றது திதிக்ஷா அப்படின்னு சொல்லி சொல்றது. உபரத்தி. உபரத்தி அப்படின்னா சில நேரத்துல கோரிக்கைகளே இருந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் கூட கொடுக்கலாம், அந்த கோரிக்கையில இருந்து அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் விலகி கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு சந்தர்ப்பத்துக்கு நம்மளுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது, அந்த இதுல இருந்து விலகி இருக்கலாம்னா கண்டிப்பா விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம், சிரத்தையா பண்றோம். நல்ல ஒரு தீட்சை எடுத்துக்கிட்டு சூப்பரா திரிகரண சுத்தியோட பிளஸ் தீட்சை ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது திரிகரண சுத்தினா மனம், சொல், செயல் மூணுமே ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் திரிகரண சுத்தி. பிளஸ் தீட்சை அப்படின்னா அந்த கண்டினியூஷன். ஓகேயா? சோ தொடர்ந்து நம்ம வந்து அதை என்ன செய்யணும், பண்ணணும். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சிரத்தைன்னு சொல்லிட்டாங்க, சிரத்தையோட நம்ம என்ன செய்யணும், பண்ணும்போது நம்ம எங்க வந்துருவோம் அப்படின்னா ஒரு சலனம் இல்லாத நிலைக்கு நம்ம வந்துருவோம். இப்போ ஒரு சமாதானம் அப்படின்னு சொல்றாங்க. சமாதானம் அப்படின்னா சலனம் இல்லாத நிலை. அதாவது எப்படி இருக்கோம், நம்ம அப்படியே இருப்போம், என்ன நடந்தாலும் நம்மளுக்கு எந்த மாற்றமும், நமக்குள்ள எந்த மாற்றமும் சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க வெளியில வந்து பெரிய கொண்டாட்டமாவே இருந்தாலும் நீங்க மனசுக்குள்ள சந்தோஷமாவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அதை என்ஜாய் பண்ணவே முடியாது. உண்மையிலே எல்லாரும் ஹாப்பியா இருக்கு, நல்லா செடியெல்லாம் பூத்துட்டு இருக்கு, வசந்த காலமா இருக்கு, எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, சுத்தி எல்லாரும் பயங்கரமா டான்ஸ் பாட்டுன்னு இருக்காங்க. ஆனா நம்மள வந்து ஏதோ ஒரு ஒரு அந்த அதை அக்செப்டன்ஸ் மோட்ல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியில எவ்வளவுதான் இருந்தாலும் உங்களால ஹாப்பியா இருக்க முடியாது. அப்போ உள்ள இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கினாதான் நம்ம வெளியில இருக்க சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியும். சோ அப்போ அந்த சிரத்தை அப்படி இருந்து பண்ணும்போது கண்டிப்பா லாஸ்ட்ல எங்க வந்துடும், நம்ம ஒரு சமாதானம், அதாவது சலனம் இல்லாத ஸ்டேஜ். ஹாப்பியா இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரே மாதிரி இருக்கிறது தான் அந்த சலனம் இல்லாத நிலை. அதுதான் சமாதானம், அதுதான் முமுட்சுத்துவம் சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு முக்தி அடைகிறதுக்கு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்றாங்க மாஸ்டர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்ததான், முதல்ல என்ன பார்த்தோம், வேகம். அதாவது எது எப்படி எடுத்துட்டாலும் சரி, எது சத்தியம் எது அசத்தியம், எது வந்து நித்தியம் எது அநித்தியம், அந்த மாதிரி தெரிஞ்சு நம்ம பண்றதுதான் என்னது விவேகம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பற்றுதல் இல்லாம இருக்குது, அதுதான் என்ன அப்படின்னா வைராக்கியம். அப்புறம் ஷட்சம்பத்துன்னு பார்த்தோம். ஷட்சம்பத்துல என்னெல்லாம் பார்த்தோம், தமம் சமம் அப்படின்னு பார்த்தோம். தமம்ங்கிறது வெளியில உள்ள இந்திரியங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு வர்றது, கண்ட்ரோல்ங்கிறது ஓரளவுக்கு நம்ம சமநிலைப்படுத்துறது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா தேவைக்கு யூஸ் பண்றது. ரெண்டாவது என்னது, உள்ள இந்திரியங்கள் வந்து சமநிலைக்கு ஆறது. மூணாவது என்ன சொன்னோம், நல்லா வந்து எவ்வளவுதான் ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த இதை வந்து மெதுவா அப்படியே எடுத்துட்டு போறது, சகிப்புத்தன்மையோட பொறுமையோட எடுத்துட்டு போறது. நாலாவது உபரத்தினா சில நேரத்தை கோரிக்கையில இருந்து ஒதுங்கி கூட நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். லாஸ்ட் என்ன சொல்லி இருக்கிறாங்க, சிரத்தை. சிரத்தைக்கு முன்னாடி லாஸ்ட்ல சமாதானம். சிரத்தைனா என்ன, அந்த ஒரு முழு முயற்சியோட தீட்சை பிளஸ் என்ன சொன்னாங்க, தீட்சை பிளஸ் அந்த திரிகரண சுத்தி, இதோட நம்ம சேர்த்து பண்றதுதான் சிரத்தை. லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாம் நீங்க பண்ண 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 லாஸ்ட்ல சமாதானம், அதாவது ஒரு சலனமற்ற, அதாவது ஒரு முக்தி நிலை, ஒரு கோரிக்கை அற்ற நிலைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், வந்துடுவோம். ஓகே, இது வந்து எங்க இருந்து எடுத்தது, விவேக சூடாமணில இருந்து. விவேக சிந்தாமணி நினைக்கிறேன், விவேக சூடாமணி விவேக சூடாமணி புக்ல நம்ம யாரு, நம்ம இவர் ஆச்சாரியார் ஆதிசங்கராச்சாரியார் வந்து எழுதினதுதான் இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னதெல்லாம் முதல்ல என்ன பார்த்தோம், விவேகம், வைராக்கியம், ஷட்சம்பத்து, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா முமுட்சுத்துவம். ஓகே, சோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் மாஸ்டர்ஸ். ஓகே, ஷட்சம்பத்துல என்னெல்லாம் பார்த்தோம், தமம் சமம், அப்புறமா என்ன பார்த்தோம் வந்து திதிஷா, தென் உபரதி, அப்புறமா என்ன அப்படின்னா
சிரத்தை, தென் நெக்ஸ்ட் லாஸ்ட்ல சமாதானம். நேம் தெரியட்டா பரவாயில்ல, எந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன் மேம் எவ்வளோத்தையும் சொல்லி எங்களை குழப்புறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க எதை ஒண்ணு எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே காதுல வாங்கிக்கோங்க. ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏதோ ஒரு இது பிடிக்கும், அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். ஆனா தெரிஞ்சுக்கலாம், எல்லாம் எந்த வழியில போனாலும் அப்படிதானே, எந்த பாதையில போனாலும் நம்ம ரீச் ஆக வேண்டியது அந்த முக்தி அப்படிங்கிறத நோக்கி தான். அது எப்படி போறான்னா, எந்த வழியில போனா என்ன, உங்களுக்கு பிடிச்ச வழியில நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பதஞ்சலியோட இது பிடிச்சிருக்கா, புத்தாவோடது பிடிச்சிருக்கா, ஆதிசங்கராச்சாரியரோட பிடிச்சிருக்கா, எது பிடிச்சிருந்தாலும் அது வழியா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த பர்டிகுலர் நிலையை அடையலாம். அவ்வளவுதானே தவிர இப்படிதான் ஏன் இவ்வளோ இவ்வளோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் எல்லாத்தையுமே காதுல வாங்கி உள்ள போட்டுக்கோங்க. ஆனா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதான். அப்புறம் யோக சாதனை, அது யோக சாதனை நம்மளுக்கு தெரியும், என்னெல்லாம் தியானம் பண்றது, சத்சங்கம் as usual. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பதஞ்சலியோட அஷ்டாங்க யோகத்தை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல இது வந்து இது அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுதான் அந்த 8 விதமான அஷ்டாங்க யோகம். நம்ம புத்தா சொன்னது அஷ்டாங்க மார்க்கம் மாதிரி, இவர் வந்து ஒரு அஷ்டாங்க யோகத்தை சொல்லியிருக்கிறாரு. 8 விதமான யோகம். யோகம்னாலே இணைந்திருத்தல் அப்படிதானே. சோ அப்ப நம்ம எந்த மாதிரி இணைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல யமம் நியமத்தை நம்ம கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம். ஆசனத்துல இருந்து நம்ம இப்ப வரலாம். ஏன் அப்படின்னா, பின்னாடி இருக்கிற இந்த ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணனாலே நம்ம யம நியமத்தை கண்டிப்பா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்காம இங்க இருந்து வரலாம். அப்போ வந்து என்ன அப்படின்னா, அது ரெண்டுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அதனால முதல்ல எங்க வரணும், ஆசனம். நம்மள ஆசனம் தெரியுமே, ஸ்திர சுக ஆசனம். உட்காருங்க, அழகா உட்காருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உட்காருங்க. சேர்ல உட்காருப்பீங்களா, கீழே உட்காருவீங்களா, எதுல உட்காருவீங்களோ நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணாடியை கழட்டிக்கோங்க, ரிலாக்ஸ்டா இருங்க, கையை கோர்த்துக்கோங்க, காலை குறுக்க வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, எல்லாமே சொல்லியிருக்கோம். சோ ஸ்திர சுக ஆசனம். அப்படியே உட்காரணும். முதல்ல ஆசனம் இம்பார்ட்டன்ட். முதல்ல உன்னால உட்கார முடியணும். ஒரு கண்ணை மூடி 5 நிமிஷம் உட்கார முடியணும்ல, உட்காரவே முடியலன்னா எப்படி பண்றது? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உட்கார்றது தான். ரெண்டாவது பிராணாயாமம், நம்மளுடைய மூச்சை கவனிக்கிறது. உள்மூச்சு, வெளிமூச்சு, ஆனாபானா சதி தியானம். உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், கவனிக்கணும். கவனிக்க 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 பிரத்யாகாரம் வரும். பிரத்யாகாரம் இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா, ஒரு ஒருமுகப்படுதல் வருது. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஞானேந்திரியங்கள் வந்து உங்களுக்கு உள்முகமாக ஆகி ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றதுதான் என்ன அப்படின்னா பிரத்யாகாரம். ஓகே, சோ சுவாசத்தை கவனிக்க 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 ஒரு ஒருமுகப்படுத்துதல் வந்துருது. சோ அதுதான் என்ன அப்படின்னா பிரத்யாகாரம். சோ பிரத்யாகாரம் முடிஞ்ச உடனே தாரணை. தாரணை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தேடை ஓப்பன் ஆகி என்ன ஆகுது, காட்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சோ அதைதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தாரணை அப்படின்னு சொல்றோம். நம்ம இதெல்லாம் போய் தியானம் தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தியானத்துக்கு முன்னாடியே இது எல்லாமே இருக்கு. லாஸ்ட்ல தியானம்ங்கிறத எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த சூட்சும உடல் வெளியில வருது பாத்தீங்களா, அதைத்தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா தியானம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ தியானத்தோட லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க, தியானத்து மூலமா எல்லா பதிலும் கிடைச்சு சூப்பரான ஒரு நிலைக்கு வர்றதுதான் சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது அமைதியான நிலை, நிச்சலமற்ற நிலை, இப்பதான் சொன்னோம் சலனம் இல்லாத நிலை. நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, துக்கமற்ற நிலை, எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒன்னே 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 தான். ஓகேயா? அப்போ முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல உட்காரணும். ரைட்டா? கைய கால இது பண்ணிட்டு அமைதியா ஒரு இடத்துல உட்காரணும். சோ இருக்கை, ஆசனம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கவனிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஒருமுகப்படுத்துதல் நடக்குது. ஒரு இந்திரியங்கள்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு வருது. பிரத்யாகாரம். தாரணைங்கிறது நிறைய நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ சில காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிக்குது, தாரணை. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தியானம் பண்ண 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 அடுத்து நம்ம வந்து தேடை ஓப்பன் ஆயிடலாம் பண்ணாச்சு. சில சர்டன் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அந்த சூட்சும உடல் வெளியில வரும். அதுதான் தியானம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து அதையே நம்ம கண்டினியூ பண்ணும்போது சாதகம் பண்ண 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 ரீச் கடைசியில எங்க போறோம், நம்ம சமாதி நிலைக்கு போறோம். இதெல்லாம் நம்ம வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதை ஃபாலோ பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த யமம் நியமத்தை நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம். யமம் நியம்னா முதல்ல இப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர்ஸ். யமம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கட்டுப்பாடா இருக்கணும்ல. சோ சத்தியம்,
வாழ்க்கையில எப்பவுமே சத்தியம் தான் பேசணும். அகிம்சா, நமக்கு தெரியும் அகிம்சா என்னது, நோ நோ ஹிம்சா சொல்லுவோம் அப்படிதான், ஒன்லி அகிம்சா. அகிம்சா எல்லா உயிர்களையும் சமமா எடுத்துக்கிறது. இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்துக்கு வந்து படைக்கு எல்லாமே ஜீவராசிகள் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேயா, நம்மளுக்கு தான் வித்தியாச வித்தியாசமா தெரியுது. ஆனா ஒரு படைப்போட இது வந்து என்ன, எல்லாருமே ஒண்ணுதான். அப்ப நம்ம எல்லாரையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஒரு கருணையோட நம்ம வந்து இது பண்ணி மதிக்க கத்துக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு சித்திரவதையும் செய்யக்கூடாது. அப்புறமா பிரம்மச்சரியம், நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம். பிரம்மச்சரியம்னா சமநிலையில இருக்கிறது, அதாவது சரி நடுநிலையை கடைபிடிக்கிறது. இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பகுதிகத்திலே விழுந்து கிடக்காம இங்கேயும் விழுந்துட்டு இருக்காம நடுநிலையை வந்து ஃபாலோ பண்றது. சோ புலன்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது, அது எல்லாமே தான். அஸ்தேயம் அப்படின்னா மத்தவங்க பொருள் மேல ஆசைப்படாம இருக்கிறது, பொறாமப்படாம இருக்கிறது தான் அஸ்தேயம். அபரிக்கிரகம் அப்படின்னா தேவையில்லாத பொருளை மத்தவங்க நம்மளுக்கு கொடுத்தா கூட நம்ம வாங்கக்கூடாது. உனக்கு 10 புடவை இருக்கா, 100 புடவை இருக்கா, அதுக்கு மேலேயும் நீ என்ன செய்ய வேண்டாம், ஆசைப்பட வேண்டாம். ஒரு வீடு இருக்கா, ரைட், எல்லா வசதியும் இருக்கா, போதும், அதுக்கு மேல தேவையில்லை. யாராவது கொடுத்தா கூட வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அபரிக்கிரகம், அளவுக்கு மீறி எதையும் சேர்த்து வைக்காத. ஆனா நம்ம நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ அததான் சொல்றாங்க, சேர்த்து வைக்க வேண்டாம், அளவுக்கு மீறி உனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல சத்தியம் இருக்கணும், அகிம்சையா இருக்கணும், பிரம்மச்சரியம் இருக்கணும், அஸ்தேயம், அபரிக்கிரகம். முதல்ல என்ன சொன்னா, இது எப்பவுமே சத்திய பாதையில இருக்கணும், மத்தவங்களுக்கு வந்து எந்த இம்சையும் கொடுக்க கூடாது. அப்புறமா எப்பவுமே ஒரு மிடில் பாத்துல இருக்கணும், மத்தவங்க மேல பொறாமப்படக்கூடாது. லாஸ்ட்ல அதிகமான பொருள், அதாவது எப்படி சொல்றது, அபரிக்கிரகம் அப்படின்னா தேவைக்கு அதிகமான பொருளை சேர்த்து வைக்க கூடாது. இது எல்லாமே கட்டுப்பாடு. இதைத்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நியமம் அப்படின்னு சொல்றாங்க. நியமம் அப்படின்னா ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள். இது வந்து கட்டுப்பாடு. அது அடுத்து விதிமுறை. என்னென்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா சௌஷம் அப்படின்னு சொல்றாங்க. சௌஷம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பையும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் என்ன செய்யறது, தூய்மையா வச்சுக்கிறது தான் என்ன அப்படின்னா சௌஷம். அப்புறமா சந்தோஷம். சந்தோஷம்னா என்னது உங்களுக்கே தெரியும். முதல்ல உடம்ப பார்த்தாச்சு, உடம்ப சுத்தமா வச்சாச்சு, சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சாச்சு. அடுத்து மனம், நம்ம மனசை எப்பவுமே எப்படி இருக்கணும், சந்தோஷமா வச்சிருக்கணும். மூணாவது சுவாத்தியாயம். உங்களுக்கே தெரியும், சுவாத்தியாயம் பண்ண பண்ண நம்மளுடைய புத்தி என்ன செய்யும், நல்லா வளரும். நம்மளுக்கு நல்லது என்னது, கெட்டது என்ன, சத்தியம் என்ன, அசத்தியம் என்ன எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். எப்பப்போ சுவாத்தியம் பண்ண பண்ண. சோ சுவாத்தியாயம் பண்ண பண்ண புத்தி நல்லா தெளிவாகும். அப்புறமா தவம். தவம்னா யாருக்காக, ஆன்மாவுக்காக. சோ அப்போ வந்து என்ன செய்யணும், நிறைய நம்மளுடைய உறக்கத்தை, உணவை எல்லாத்தையுமே குறைச்சுக்கிட்டு அதிக நேரம் தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுடைய ஆன்மா சூப்பரா விழிப்படைஞ்சு அவங்க அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜ்க்கு போவாங்க. அடுத்து ஈஸ்வர பிரணிதானம். எல்லாருமே என்னது, கடவுள் தான், எல்லாமே கடவுளால படைக்கப்பட்டதுதான், எல்லாமே அவன் 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 செயல் தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எல்லா இடத்திலுமே நீக்கமற அந்த இறை சக்தி, அந்த பரம்பொருள், அந்த பேரறிவு, அந்த பேரானந்தம் அவங்கதான் ஃபுல் அண்ட் ஃபுல் பரவி இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். சோ இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட். இந்த ஆன்ம ஞானம் நம்மளுக்கு தெரியணும். அந்நியதா சரணம் நாஸ்தி. சோ அப்போ வந்து எது நம்மளுக்கு பார்த்துக்கோங்க. சோ முதல்ல வந்து ஒரு 5 விதமான கட்டுப்பாடு, ஒரு 5 விதமான விதிமுறைகள். சௌஷம்னா உடம்ப, சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது. ரெண்டாவது மனசம், சந்தோஷம், நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது. மூணாவது என்ன சொல்லியிருக்கோம், சுவாத்தியாயம், நம்மளுடைய புத்திக்கு. அப்புறம் நாலாவது தவம், நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் குறைச்சி, அதாவது தூக்கம் தேவையில்லாதது கிடையாது, ரைட், தூக்கம், அந்த உணவு அதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டு தியானம் பண்ண 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 நம்ம ஆன்மா வந்து சூப்பரா வெளிப்படையுது. அப்புறம் எல்லாரும் இவங்க எல்லாம் சரியும் போது நம்ம என்ன வர, ஈஸ்வர பிரணிதானத்துக்கு வந்துடும். எல்லாருமே ஒண்ணுதான், இந்த இறையோட சாரி இந்த உலகம் ஃபுல்லா என்னதான் பரவி இருக்கு, இந்த பிரபஞ்ச சக்தி தான் நீக்கமர பரவி இருக்குது, இந்த பேரறிவு தான் நீக்கமர பரவி இருக்குது, அந்த பரமானந்தம் தான் நீக்கமர பரவி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஈஸ்வர பிரணிதானம். சோ இதுதான் 5 ரூல். ஓகேயா, அந்த இது வந்து என்ன சொல்றோம்னா நியமம் அப்படின்னு சொல்றோம். முதல்ல பார்த்தா யமம் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, நம்ம சத்தியத்தை ஃபாலோ பண்ணணும், ஹிம்சையை எடுத்துட்டு விட்டுட்டு அகிம்சையை ஃபாலோ பண்ணணும், பிரம்மச்சரியம் நடுவுநிலையில இருக்கணும், அஸ்தேயம்னா அடுத்தவங்க மேல பொறாமப்படக்கூடாது, அபரிக்கிரகம் அப்படின்னா
அதிகமான பொருள் மேல ஆசைப்படக்கூடாது. தேவையான பொருள் போதும், நிறைய 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 வேணும் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இது எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ முதல்ல யமம் 5 ரூல், நியமம் ஒரு 5. இது முதல்ல கட்டுப்பாடு, அப்புறமா ரூல்ஸ், அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எதெல்லாம் ஃபாலோ பண்றோம், எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், ஆசனம். அதுக்கப்புறம் என்னது ஞாபகம் இருக்கா, நம்ம அந்த பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அப்புறமா தான் என்னது உங்களுக்கு தியானம், அப்புறமா சமாதி. அப்ப யமம், நியமம், ஆசனம். ஓகே, ஆசனத்துக்கு அப்புறம் என்னது, நம்ம மூச்சை கவனிக்கிறோம். பிராணாயாமம், பிராணாயாமம் நல்லா வந்ததுக்கு அப்புறம், அதாவது மூச்சு கவனிக்க கவனிக்க நம்மளுக்கு அந்த பக்குவ நிலைக்கு வந்துடுவோம். தட்டஸ பிரத்யாகாரம். அப்புறமா என்னது, தாரணை, காட்சிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தியானம். தியானம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு வந்து அந்த நம்மளுடைய சூட்சும பாடி வெளியில வரும். சோ அதுதான் தியானம். லாஸ்ட்ல சமாதி. சோ இதுதான் அஷ்டாங்க யோகம். பதஞ்சலி மகரிஷியோட அஷ்டாங்க யோகம் இதுதான். இதுவே ஒரு புக்கு ஃபுல்லா நம்ம படிக்கலாம். ஆனா இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நம்மளுக்கு வந்து சார் சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நல்லா தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். சித்த விருத்தி நிரோதம். இதுவும் பதஞ்சலி முனிவரோட சித்து சேர்ந்ததுதான். மெயினா நம்மளுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும், சித்தம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளுடைய டோட்டல் மெமரி எல்லாமே எங்க போய் தான் ஸ்டோர் ஆயிருக்கு, சித்தத்துல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அது வந்து சித்த விருத்தி நிரோதக யோக, சுத்த விருத்தி நிரோதக. யோகம்னால என்ன சொல்றாங்க, சித்த விருத்தி நிரோதம். அது வந்து ஃபுல்லா எம்டி ஆகி ஒரு சூன்ய நிலைக்கு வரணும். வந்தாதான் அதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பதஞ்சலி மகரிஷி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க. சென்னையில 6 மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எப்படி இருக்கும் டிராபிக், ஜோர் 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 இருக்கும். அது வந்து யாருக்கு அப்படின்னா சித்தவிருத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இருக்கிறவங்க. சோ இதே வந்து நல்ல ஆனாபான சதி தியானம் பண்ணி எப்படி இருந்தா அவங்களோட சித்தம் எப்படி இருக்கும், நைட்டு 2 மணிக்கு எப்படி இருக்கும் சென்னை, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சார் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, 6 மணி சென்னை, ஈவினிங் 6 மணி சென்னை எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கிறது வந்து தியானம் பண்ணாதவங்களுடைய சித்தம். தியானம் பண்றவங்களுடைய சித்தம் எப்படி இருக்கும், நைட்டு அதிகாலை 2 மணில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இன்னைக்கு உங்களுக்கு இந்த லெசன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க புரியலைன்னா எங்கிட்ட கேட்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ 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 வெரி மச்.